ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா புக் அண்ட் ஆத்தர் வந்துட்டு லூசன் புக்கில் உள்ளது பார்த்துட்ருக்கோம். அப்படியே வரிசையாக பார்த்துட்டு வந்திருக்கோம். ஓகேவா? இன்னைக்கு வந்து கொஞ்சம் புக் அண்ட் ஆத்தர் பார்ப்போம். ஆடம் ஸ்மித்து. ஆடம் ஸ்மித் வந்துட்டு எப்படின்னா வந்து வெல்த் ஆஃப் நேஷன், அவர் தான் வந்து எக்கனாமிக்ஸ் இதில், அதனால் ஞாபகம் வச்சுப்பீங்க. வெல்த்து அப்படின்னாலே எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடு. ஆடம் ஸ்மித்து, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அடால்ஃப் ஹிட்லர் அப்படின்னா மெயின் கேம்ப். ஹிட்லர் வந்துட்டு கேம்ப் போட்டிருப்பாரு, கேம்ப் போட்டு ஃபைட் பண்ணுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்துட்டு தி வேர்ல்டு ஆஸ் ஐ சி இட், நம்மலாம் உலகத்தை ஒரு மாதிரி பார்ப்போம், அவர் வந்து இந்த உலகத்தை வந்துட்டு வேற மாதிரி பார்ப்பேன் அப்படின்னு தி வேர்ல்டு ஆஸ் ஐ சி இட் அப்படின்னு பார்க்குறாரு. அடுத்த அலெக்சாண்டர் வந்துட்டு அலெக்சாண்டர் ஜொய்டன்டிசம் அப்படின்றது ஆகஸ்ட் 1914 அப்படின்றது. அலெக்சாண்டர் வந்துட்டு கெஸ்ட்டாக இந்தியாவுக்கு கொஞ்ச நாள் வந்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. அடுத்து அல் பாஷாம் அப்படின்றது தி ஒண்டர் தட் வாஸ் இந்தியா அப்படின்றது. பாஷா பாஷா படம் வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து ஆண்டன் செக் ஹவ் அப்படின்றது. இவர் என்ன இருக்காரு அப்படின்னா செரி ஆர்ச்சர்ட் அப்படின்றது. ஆர்ச்சர்ட் அப்படின்னா அந்த பழத்தெல்லாம் உற்பத்தி பண்ணுற இடம் தானே, அதனால் அங்கே வந்து பழத்தை செக் பண்ணி பாக்ஸ், அந்த செக் ஹவ் அப்படின்னு செக் பாக்ஸ் மாதிரி நாம வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறாரு, செக் பண்ணி பழத்தை செக் பண்ணிக்கிறாரு அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. அடுத்தது அர்த்தர் ஹெலே அப்படின்றது ஏர்போர்ட் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஏர்போர்ட்டில் இறங்கிட்டேன்னா ஹலோ அப்படின்னு சொல்லுவாங்களே, ஹலோ நான் ஏர்போர்ட் வந்துட்டேன், அந்த மாதிரி ஹெலே அப்படின்ட்டு ஹலோ எல்லாம் ஒரே மாதிரி தானே ரைமிங், அதை நான் வச்சுக்கோங்க. ஏர்போர்ட் வந்துட்டேன் ஹலோ அப்படின்றது ரைமிங்காகவும் சில இதுக்கிட்ட இருக்க வச்சுக்கோங்க, ஒரே மாதிரி ஃப்ளோவில் போகாமல். அதான் அரிஸ்டாட்டில் வந்து பாலிட்டிக்ஸ், இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் பாலிட்டிக்ஸ், ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி, ஃபாதர் ஆஃப் பயாலஜி, 3 இதுலையும் இவர் தான். அடுத்து போரிஸ் பட்நாயக் அப்படின்றது. இது என்னன்னா டாக்டர் ஜிவாகோ அப்படின்றது. ஓகேவா? இது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா போரிஸ்னு இருக்கா, அது வந்து போர் அடிக்கிறப்ப வாகோ வா போகலாம் வெளியில் அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் இருக்கோம். வாகோ ஜிவாகோவை வாகோ, இந்த இது உங்களுக்கு வரணும். ஓகேவா? போரிஸ்ங்கிறது பார்த்தா. நெக்ஸ்ட்டு டேவிட் பல்தேசி அப்படின்றது. ஓகேவா? அப்சல்யூட் பவர் அப்படின்றது. ஒரு விஷயத்த நம்ம விட்டு பண்ணாமல் ரெகுலராக பண்ணோம் அப்படின்னா அப்சல்யூட் பவர் கிடைக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து வந்துட்டு டன்டே வந்து டுவைன் காமெடி அப்படின்றது. இப்போலாம் வந்து காமெடி வந்து தண்டத்துக்கு பண்ணுறாங்க, அதை வந்து தண்டத்துக்கு, அது அந்த மாதிரி ரைமிங்காக நான் வச்சுக்கிட்டேன், உங்களுக்கு ஓகேனா வச்சுக்கோங்க. அடுத்து இஎம் ஃபார்ஸ்டர் அப்படின்றது. இங்கே வந்து எ பேசேஜ் ஆஃப் இந்தியா, அடுத்தது மௌரிஸ் அப்படின்றது. ஓகேவா? ஃபார்ஸ்டர் மௌரியர்கள் வந்து ஃபாரஸ்டர். ஓகேவா? வந்து பேசேஜ்னா ஒரு இதை கடந்து வர மாதிரி, பாஸ், இந்த இதெல்லாம் முடிச்சிருப்போம், லிப்லா பாஸ் அந்த மாதிரி முடிச்சிருப்போம்ல, அந்த மாதிரி மௌரியர்கள் வந்து பல ஃபாரஸ்ட்டு பாசஸ்ஸு அதெல்லாம் கடந்து வந்து தான் போர் புரிஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி நாம வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹோமர் ஒடிசி இலையாட் அப்படின்னு 2 இருக்கு. ஹோம்லேருந்து ஓடி வந்துட்டேன். அடுத்தது வந்து ஏன்னா அங்கே எதுவுமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் ஒடிசி அப்படின்ற ஓடி வந்துட்டேன். உனக்கு எதுவும் இல்லை போன்னு சொல்லிட்டாங்க, நல்லா ஓடி வந்துட்டேன். ஹோம்லேருந்து. அதுக்கடுத்து ஹச்ஜி வெல்ஸ் அப்படின்றது ஷேப் ஆஃப் திங்ஸ் டு கம் அண்ட் இன்விசிபிள் மேன், இந்த 2 புக்குமே இவர் தான் எழுதியிருக்காரு. வெல்ஸ்னா இதை நாம் வச்சுக்கலாம், வெல் ஷேப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வெல் ஷேப் எவ்வளோவா இருந்தாலும் கண்ணு தெரிஞ்சால் தான் பார்க்க முடியும். ஓகேவா? இன்விசிபிள், கண்ணு தெரியலைன்னா பார்க்க முடியாது. இன்விசிபிள் மேனால வெல் ஷேப்பை கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. இன்விசிபிள் நான் எழுதியிருக்க தெரியாது, சும்மா பென்சில் எழுதி வச்சு நாம் ஆடியோவில் கேட்டுக்கோங்க. அடுத்து ஹெரால்டு எவன்ஸ் அப்படின்றது குட் டைம்ஸ் அண்ட் பேட் டைம்ஸ் 2 இருக்குது. எவன் சொல்கிறது போனால் குட் டைம்ஸ் பேட் டைம்ஸ் 2த்தையும் கடந்து தான் போக முடியும். ஓகே. அடுத்து ஹென்ரி மில்லர்னா டாபிக் ஆஃப் கேன்சர்னு இருக்குது. டேவிட் மில்லர் எது குஜராத்தா, இப்போ வந்து 6 அடித்தா டிராபிக் ஆஃப் கேன்சரில் போய் விழுந்துடும். ஓகேவா? அதுதான் வந்துட்டு இந்த இது லூசனில் அந்த கீழே இருக்கும், இந்த புக் அண்ட் ஆத்தர் பார்த்துருப்பீங்க, அதுக்கான ட்ரிக்கு சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்தது அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பாக்ஸ் இருக்கும்,
அதையும் பார்த்துருவோம். ஓகேவா? ஐசக் நியூட்டன் வந்துட்டு பிரின்ஸ்பியா அப்படின்னு எழுதியிருக்காரு. நியூட்டன் வந்து ஒரு தனி பிரின்சிபலோட செயல்படுவார். ஓகேவா? அவருக்கான அந்த ஃபோர்ஸு, புவியீர்ப்பு விசை இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருப்பாரு. அடுத்தது வந்துட்டு கேத்ரின் மயோ மதர் இந்தியா அப்படிங்கிற புக் எழுதியிருக்காங்க. மதர்னாலே என்ன பண்ணுவாங்க, கத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் கேத்ரின் அப்படின்னு கேத் கத்திக்கிட்டே இருக்குது. அடுத்தது மச்சுவெள்ளி அப்படின்றது. மச்சுவெள்ளி இங்கே வந்து தி பிரின்ஸ் அப்படின்றது. பிரின்ஸ் வந்து வெள்ளி இது வச்சுருப்பாங்க. பிரின்ஸ் வந்து வெள்ளி மகுடம் தலையில் வச்சுருப்பாங்களே, அதை நாம வச்சுப்போம். ஓகேவா? மச்சுவெள்ளி வெள்ளி கிரீடம் வச்சுருப்பாங்க, பிரின்ஸ். அதுக்கு அடுத்தது மேக்சிம் கோர்கி மதர் அப்படின்றது. மேக்சிமம் மதர்ஸ் வந்து கரிச்சி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதான் கரிச்சினா கர்கி, கரிச்சி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க மதர். ஓகேவா? மேக்சிமம் கரிச்சி கொட்டிப்பாங்க மதர். அடுத்தது பிளாட்டோ வந்துட்டு ரிப்பப்ளிக் அப்படின்றது. இந்தியா ரிப்பப்ளிக் வாங்கணுன்னா எல்லாரும் பிளாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அப்படி இல்லாட்டி பப்ளிக்னாலே வந்து பிளாட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது ஜீன் ஜே ரவுசியா அப்படின்றது. தி சோசியல் கான்ட்ராக்ட் அப்படின்றது. ஜீன் இருக்குல்ல, இதை நான் வச்சுக்கோங்க. ஜீன்ஸ் பேண்ட் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து போடுவோம், நம்ம துவைக்காம போட்டுக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டை கான்ட்ராக்ட் எடுத்து போடுறது. அதே ஜான் மில்டன்னா வந்துட்டு பேரடைஸ் லாஸ்ட் லிசிடஸ் அப்படின்றது. ஓகேவா? மில்டன்னு ஒரு இது இருக்கும்ல, என்ன ஃப்ளாஸ்க்கு, அது வந்துட்டு லாஸ்ட், அது வாங்கினா நம்மளுக்கு லாஸ்ட்டே கிடையாது, ரொம்ப நாளைக்கு வரைக்கும். ஓகேவா? லிசிடஸ் அப்படின்றது. இதுக்கு என்ன வைக்கலாம்? லிசிடஸ்க்கு தெரில, நான் இது மட்டும் தான் வச்சுருக்கேன். பேரடைஸ் லாஸ்ட், மில்டன் இதுனா லாஸ்ட் கிடையாது. இது நான் யோசிச்சு சொல்கிறேன். அப்புறம் அடுத்தது வின்ஸ்டன் சர்ச்சில் வந்துட்டு கேதரிங் ஸ்டோம் அப்படின்னு எழுதியிருக்காரு. வின்ஸ்டன் சர்ச்சு, இதை நான் வச்சுருக்கேன். சர்ச்சில் வந்துட்டு எல்லாரும் ஒன்று கூடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை நன்றி செலுத்துறதுக்கு. ஓகேவா? கேதரிங்னா ஒன்றா எல்லா மக்களும் கேதர் ஆகுறது. ஓகேவா? அடுத்தது ஜார்ஜ் ஆர்வெல் அப்படின்னு ஃபார்ம் ஹவுஸ் அனிமல் ஃபார்ம் அப்படின்னு 2 இருக்குது. ஓகேவா? ஒருத்தவங்க இல்லை ஃபார்ம் ஹவுஸு அனிமலுக்கு தனியாக ஒரு ஃபார்ம் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு வெல் செட்டில்டு. ஓகேவா? அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜார்ஜ் வெல் ஃபார்ம் ஹவுஸு அனிமல்ஸுக்கு ஃபார்ம் அது மாதிரிலாம் வச்சுருந்தா வெல் செட்டில்டு. அடுத்து சார்லஸ் டார்வின்னே தெரியும். அந்த ஸ்பைசிஸ், இந்த ஆர்ஜின் ஆஃப் ஸ்பைசிஸ், சிற்றினங்கள்லாம் வகைப்படுத்தியவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவர் தான். அது நான் வச்சுக்கோங்க ஸ்பைசஸ்க்கு. இது என்ன, டீசென்ட் ஆஃப் மேன் அப்படின்னா வின் பண்ணணும்னா டீசென்ட் மேனாக இருக்கணும். ஓகேவா? அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்டீசெண்டாக இருந்தால் தோல்வி தான். வின்னு நாம் வச்சுக்கோங்க. அடுத்தது வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்துட்டு ஒரு தத்துவ ஞானி, கிரேக்க தத்துவ ஞானி தானே அவர். அப்போ வந்துட்டு எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, அவர் வந்து தத்துவம்லாம் சும்மா காமெடிக்கு சொல்லிட்டு இருக்க மாட்டார். ஓகேவா? காமெடிக்கு சொல்ல மாட்டார், நல்லா சீரியஸான வாழ்க்கைக்கு சொல்லுவார். அதான் காமெடி ஆஃப் எரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? எரர்ஸ்னால் அவர் சொல்கிற தத்துவத்தில் எரரே இருக்காது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆஸ் யூ லைக் இட் அப்படின்னா அவரோட தத்துவம் எல்லாமே லைக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து மிட் சம்மர் நைட்ஸ் ட்ரீம் அப்படின்னு. நம்மளாம் வந்து மிட் சம்மரில் வேகாத வெயிலாக இருக்கே அப்படின்னு சொல்லி புலம்புவோம். ஆனால் அவர் மட்டும் தத்துவம் சொல்லிட்டு இருப்பார் கனவுல. ஓகேவா? அதுக்கு அடுத்தது மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். இந்த கதை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். அதுவும் யாருன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியரோடது. ஓகேவா? வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து கிரேக்க தத்துவம் ஞானி கிடையாது, நான் தப்பாக சொல்லிட்டேன். அது வந்து பெர்னாட் ஷா தான் கிரேக்க தத்துவ ஞானி. ஓகேவா? இவர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்துட்டு இங்கிலீஷில் அவர் தான் புலமை பெற்றவர். அந்த மாதிரி இதுதானே நிறையா நம்ம படிக்கிற இங்கிலீஷ் ஸ்டோரி அவரோடது, அதை நாம வச்சுக்கோங்க. ஹேம்லெட் கிங் அப்படின்னா கிங் அவர் தான் வந்துட்டு, ஷேக்ஸ்பியர் தான் வந்து கிங் இங்கிலீஷில், அவரை மிஞ்ச ஆளே இல்லை. அடுத்தது ஒத்தெல்லோ அப்படின்னா, இது வந்து எம்டிஎஸில் கேட்ட கொஸ்டின். ஒத்தெல்லோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்தால் மற்ற கவிஞர் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் எல்லாரும் ஒத்து அப்படின்னு மாற்றி கம்மிங்கில் வரும்ல, ஒத்து அப்படின்னு அந்த இது ஒத்தெல்லோ, அதை நாம் வச்சுக்கோங்க. காமெடி ஆஃப் எரர்ஸ்க்கு எப்படி வச்சுருக்கீங்கன்னா,
வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதுகிற அந்த கதையில் வந்துட்டு நீங்கள் எரரே கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு இங்கிலீஷ் சூப்பராக எழுதியிருப்பார். ஆஸ் யூ லைக் இட்னா அவர் எழுதுகிற கதை இங்கிலீஷ் அந்த ஃப்ளூயன்சி எல்லாமே லைக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எ மிட் சம்மர் நைட்ஸ் ட்ரீம் அதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து மிட் சம்மரில் கூட ஏதாவது ரைட் பண்ணிகிட்டே இருப்பார். ஓகேவா? அவர் வந்து ஒரு நாடக கொட்டாயில் வெளியில் டிக்கெட் கொடுக்குற வேலையாராக இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்படி அப்படியே வளர்ந்து தான் அந்த ரைட்டிங் ஸ்கில்லாம் அவருக்கு வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ரைட்டராக இருக்கார் அவர். ஓகேவா? இவர் வந்து ரைட்ரு, நான் மாற்றி சொல்லிட்டேன். கிரேக்க தத்துவஞானி கீழே இருக்கார் இவர், ஜார்ஜ் பெர்னாட்ஷா. இவர் தான் இவரோட ஒரு சொல் ஒரு வாழ்வியை மாற்றம் அப்படிங்கிற மாதிரி தத்துவம்லாம் இவர் தான் சொன்னார்னு நினைக்கிறேன். தெரில, ஓஷோவா இல்லை பெர்னாட்ஷாவும் தெரில. ஆனால் 2 பேரோட தத்துவமும் நல்லாயிருக்கும், தத்துவ விஞ்ஞானிகள் 2 பேரும். சரி, இப்போ பெர்னாட்ஷா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இதுக்கு என்ன புக்கு அப்படின்னா மேஜர் பார்பரா அப்படின்றது. பெர்னாட்ஷா வந்துட்டு பரபரன்னு இருப்பார், எப்படி தத்துவம்லாம் எழுதிட்டு பரபரன்னு இருப்பார். அடுத்த மேன் அண்டு சூப்பர்மேன், அவர் வந்துட்டு ஒரு சூப்பர்மேன், ஏன்னா தத்துவம்லாம் சொல்கிறாரு மேன்ஸ்க்கு. ஓகேவா? அதுக்கடுத்தது ஆப்பிள் காட்டு அப்படின்றது. ஆப்பிள் காட்டு அவரோட தத்துவம்லாம் ஒன்றும் ஆப்பிள் மாதிரி இருக்கும். ஓகேவா? எப்படி அமேசானில் காட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அந்த மாதிரி ஞானப்பழம் மாதிரி அவரோட ஆப்பிள் மாதிரி தத்துவம் சொல்லுவார். அடுத்தது ஆர்ம்ஸ் அண்டு தி மேன், நம்மளாம் ஆர்ம்ஸை பாடி பில்டிங் பண்ணி ஏற்றுவோம், அவரெல்லாம் தத்துவம் சொல்லி மனசில் ஏற்றி வச்சுருப்பாரு. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆர்ம்ஸ் அண்டு தி மேன், இந்த ஆர்ம்ஸ் அப்படிங்கிறது நாம வச்சுக்கோங்க. பிக்மோலியன் சீசர் அப்படின்ட்டு பிக் பண்ணி தத்துவம் சொல்லுவார் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்தது கிளியோபட்ரா அப்படின்றது. கிளியோபட்ரானா கிரேக்க தத்துவ ஞானியில் ஒரு கிரேக்க நாட்டை சேர்ந்தவங்க தானே கிளியோபட்ரா, அதையும் நம்ம வச்சுக்கோங்க. அடுத்த கேண்டிட் அப்படின்ட்டு அவரோட தத்துவம் இல்லாமல் கேண்டிட் மொமெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ரியலிஸ்டிக்காக உண்மையாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது சார்லஸ் டிக்கின்ஸ், இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த டிக்கின்ஸ் இருக்குல்ல, அதை வந்து திக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏ டேல் ஆஃப் 2 சிட்டிஸ் அப்படின்றது. ஒரு 2 நாட்டுக்கு நடுவில் எப்போதுமே திக்னு இருக்கும். கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு நடுவில் காவேரி பிடிச்சாலுமா திக்னு இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலிவர் ட்விஸ்ட் அப்படின்னா ஏதாவது படத்தில் ட்விஸ்ட் வந்தால் திக்னு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. டேவிட் காப்பர் ஃபீல்டு அப்படின்றது. ஃபீல்டில் நம்மளை இறக்கி விட்டாங்கன்னா எங்கேயாச்சும் 6 அடி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃபீல்டில் நம்மளை வேலை செய்ய இறக்கி விட்டால் திக்னு இருக்கும். அது மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. அடுத்தது ஜேகே கல்பிரைத் அப்படின்றது. ஓகேவா? கல்பிரைத்துனா என்ன வச்சுக்கலாம், கல் பிரைத்தன் இருக்குல்ல, கல்லை நாம வச்சுக்கலாம். கல் குடித்தானா அஃப்ளூயண்ட் அப்படின்னு ஃப்ளூயண்ட்டாக பேசிக்கிட்டே இருப்பான். ஓகேவா? அதுக்கடுத்து வந்துட்டு அம்பாசிட்டரும் இதுவும் இருக்குல்ல, ட்ரைம்ப் அப்படின்னு ஒரு பைக் இருக்குது, தெரியுமா? நம்மளுக்கு தெரியல. அம்பாசிட்டர் அப்புறம் வந்துட்டு ட்ரைம்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2மே வெஹிக்கிள் தான். ஓகேவா? அது 2ம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், கல் எடுத்தும் அடித்தாலும் உடையாது அப்படிங்கிற மாதிரி நாம் வச்சுருக்கோம். ஓகேவா? அம்பாசிட்டர் அண்டு ட்ரைம்ப் அப்படின்னு. இது வந்து பைக்கு, அம்பாசிட்டர் காரு, அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், கல் எடுத்து அடித்தாலும் உடையாது, இல்லை அதான் கல்பிரைத் அப்படின்னு நாம் வச்சுருக்கோம். இது ட்ரைம்ப் அப்படின்னா இல்லைன்னா உங்களுக்கு பைக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, எல்லாருக்கும் அந்த பைக் தெரியாதனால ட்ரைம்ப்னா வெற்றி தானே, வெற்றின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வெற்றிக்கல்ல அடையணும்னா பல முயற்சி செய்யணும், வெற்றிக்கல் அப்படின்னு வச்சுங்க. ட்ரைம்ப்னா வெற்றி, கல் வெற்றிக்கல். அதுக்கடுத்தது ஹெரால்டு ஜோசப் லஸ்கி அப்படின்னா ஓல்டு. இந்த இதில் ஹெரால்டு அப்படின்னு இருக்கலாம், அதில் வந்து இந்த ஓல்டை மட்டும் எடுத்துக்கோங்க. ஹெரால்டு ஜோசப் லஸ்கி அப்படின்றது ஓல்டு வந்துட்டு ஓல்டு பீப்புள்ஸ் எப்போவுமே பாலிட்டிக்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்க, கிராமர் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அப்படின்றது. பாலிட்டிக்ஸ் அதை நம்ம வச்சுக்கோங்க. அது தைலம் தடவிக்கிட்டே இருப்பாங்க ஓல்டு பீப்புள். தைலம் ஆஃப் அவர் டைம் அப்படின்றது. தைலம் தடவிட்டு பாலிட்டிக்ஸ் பேசிக்கிட்டே இருப்பாங்க. யார்? ஹெரால்டு ஜோசப் லஸ்கி. அதுக்கடுத்தது ஜேஎம் பேரி அப்படின்றது. இதில் வந்து இந்த பேரியில் பாரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பார். இந்து சிவிலைசேஷன் இருக்குல்ல, அப்போலாம் வந்து யாரும் வந்துட்டு பாருக்கெலாம் போக மாட்டாங்க, பீட்டர்லாம் இங்கிலீஷில் யாரும் விட மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது குன்னர் மைர்டல்ட் அப்படின்றது. குன்னர் மெர்டல் அப்படின்றது. அகைன்ஸ்ட் தி ஸ்ட்ரீம் ஏசியன் ட்ராமா அப்படின்றது.
லாஸ்ட்டாக பார்ப்போம். குன்னர் மெர்டலுக்கு தெரில எனக்கு. அடுத்து லியோ டோல்ஸ்டாய் அப்படின்றது. லியோ படத்தை எதுக்கு நாம வச்சுக்கோங்க. லியோ படத்தில் வந்துட்டு பார்த்தா ஃபைட்டு வந்துக்கிட்டே இருக்கும். வார் அண்டு பீஸு, அதாவது வார் சீன் வரும், அப்புறம் பீஸ்ஃபுல்லாகவும் ஃபேமிலி சீன் வரும். ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி கேட்பாங்க அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. அடுத்தது தி கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. விஜய் வந்து அவங்க குடும்பத்துக்காக எவ்வளோ சண்டை போட்டாலும் அதுக்கு காரணம் என்னன்னா கடவுளோட அருள் அவங்க பக்கத்தில் அந்த மாதிரி நாம வச்சுக்கோங்க. தி கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. அதனால தான் அவ்வளோ ஃபைட் பண்ணுறான் தைரியம். அதுக்கு அடுத்தது சும்மா க்ளூக்காக அப்படி வச்சிருக்கோம். அடுத்தது இசட் புட்டோ அப்படின்னா கிரேட் ட்ராஜடி அப்படின்றது. பூட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பூட்டை உடைச்சி ட்ராஜடி கொள்ளையடிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து விளாடிமிர் நபோகோவ் அப்படின்றது. விளாடிமிர் புதின் இருக்கார்ல, அவர் வந்து சரியான லொல்லு பார்ட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லொல்லிட்டா அப்படின்னு லொலிட்டா லொல் விளாடிமிர். அடுத்தது டிஎஸ்சி டுங் அப்படின்ட்டு ஆன் கான்ட்ரடிக்ஷன் புக்கு. இந்த பேரே பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும். ஓகேவா, அதுதான் வந்துட்டு க்ளூவோட வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு எம்ஓ டிஎஸ்சி டுங், வாயிலே நுழைய மாட்டேங்குது, பேரே கான்ட்ரடிக்ஷன். அடுத்து எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படின்றது. ஏன் ஏன் பண்ணோம், இது ஏன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏர்னஸ்ட்ன்றதை ஏன் பணம் நிறையா சம்பாதிச்சோம்னா அதில் நம்மளுக்கு வயசாகி ஓல்டு மேன் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கை கடலே முடிஞ்சு போயிடும். ஓகேவா, அப்படி நாம வச்சுக்கோங்க. அடுத்தது கண்டர் கிராஸ் அப்படின்றது. தி டின் ட்ரம் அப்படின்றது. கிராஸ்னா புல்வெளியா, கிராஸில் இருந்துக்கிட்டு ட்ரம்ஸ் அடித்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி புல்வெளியில் பாட்டு வாசிக்கிறோம், ட்ரம்ஸ் அடிக்கிறோம். ஓகேவா. அடுத்து விஎஸ் நாய்ப்பால். இதுக்கு வந்து நாய் டாக் அதே நாம வச்சுக்கோங்க. அமாங் தி பிலீவர்ஸ் அப்படின்னா நாய் வந்து நம்பலாம், நம்பகத்தன்மையான விலங்கு. அப்புறம் இந்தியா மில்லியன் மொட்டினிட்டிஸ். இந்தியாவில் மில்லியன் கணக்கான வீட்டில் நாய் வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அண்ட் ஏரியா ஆஃப் டார்க்னஸ், அதாவது டார்க்னஸ் நைட்டு நேரத்தில் நல்லா ஏரியாவை பாதுகாக்கும். டார்க்னா நைட்டு தானே, அந்த என்ன வச்சுக்கோங்க. ஓகேவா, இதோட இந்த பாக்ஸும் முடிஞ்சிருது. இதில் நான் வந்து இந்த கின்னர் மெர்டல் அப்படிங்கிறதுக்கு மட்டும் சொல்லலை. ஓகேவா. ஓகே, இதோட இந்த இதுக்கு எனக்கு தெரில, யோசிச்சு பார்த்தாங்க ஒன்று எனக்கு வரல ஷார்ட்கட்டு. நீங்கள் மட்டும் இதுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க, குன்னர் மெர்டல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பாட்காஸ்ட்டில் சந்திப்போம். தேங்க்யூ.